It's Sunday morning. Hi everyone and எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. ஸோ இன்றைக்கான வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேண்டமான ரொட்டீன் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே என்னோடய ஃபஸ்ட்டு வேலையாக போயிட்டு நான் மேங்கோலாம், அதாவது மேங்கோ சீசன் வந்துருச்சுங்கிறனால மாங்காயெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு போனேன். அங்கே வந்து 2 காய் ஜோடியாக வந்து காய்ச்சிருந்துச்சு. ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சன்ரைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் நின்றுட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் கூட அப்படியே சுற்றி காமிட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன் சூப்பராக வந்து இருந்துச்சு. அது பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஒரு காய் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதான்னு தெரில, க்ரீனாக இருக்கனால நானே எனக்கு தெரியாமல் ரொம்ப தேடி தேடி கண்டுபிடிச்சி தான் உங்களுக்காக வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு வந்து மாமரத்தில் ஏறுறது சின்ன வயசில் ஞாபகம் தான் வரும். மாமரத்தில் ஏறி உட்காந்துட்டு விளையாடுறது, அதில் தொட்டி கட்டி விளையாடுறது, இந்த மாதிரியான ஒரு சில சில்லியான விஷயங்கள் சின்ன வயசில் நடந்தது தான் எனக்கு வந்து மாங்காய் மரத்தை பார்க்கும்போது ஞாபகம் வரும், மாமரத்தை பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அம்மா வந்து லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மார்னிங்கே வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாச்சு. மார்னிங் வந்து நான் ஷூட் பண்ணுறதே மறந்துட்டேன். லஞ்சுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. அம்மா மார்னிங்கே வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்ததுனால குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசம், அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டாங்க. அம்மா குழம்பு மற்ற எல்லாமே வச்சுட்டு போயிட்டாங்க. நான் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நான் வந்து தவாவில் போட்டு மட்டும் எடுத்துட்டேன். நான் எண்ணெயில் வந்து நல்லா பொரித்து எடுக்காமல் தவாவில் போட்டு ஆயில் ஃப்ரை தான் வந்து எப்பவுமே பண்ணுவேன். சில பேர் வந்து எண்ணெயில் வத்தல் பொரிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன். இதில் 2 கருவேப்பிலையை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஃபிஷ் வைக்கும்போது அதோட ஃப்ளேவர் வந்து கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து மீனில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது வந்து அந்த டைம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆனால் அது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து நல்லதே கிடையாது. அதனால் வந்து எப்பவுமே எண்ணெய் சட்டியில் ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். பட் அது வந்து மினிமலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாருமே முடிச்சுட்டு எல்லோரும் வந்து ஒரு குட்டி தூக்கம் வந்து போட்டுட்டோம். ஸோ போட்டுட்டு ஈவினிங் எழுந்திரிச்சு நான் எப்பவும் போயிட்டு குட்டியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அவன் கூட வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். எப்போவுமே இதுங்களை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், மனசுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எந்த கஷ்டமாக இருந்தாலும் இதுங்களோட ஃபேஸ் பார்த்துட்டு இதுங்க கூட விளையாடுறது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தானே. ஸோ அதுங்க கூட போய்ட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு நைட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம், நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கான மசாலா வந்து இதில் வந்து சால்ட், பெப்பர், அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் ஆல்ரெடி அம்மா எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. மேகி பவுட்ரு பத்தலைன்னா இது லைட்டாக பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ வந்து கேஸில் வைக்காமல் நிறைய பேர் இருக்கிறதுனால வந்து அடுப்பில் வச்சு வந்து பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து எக்கை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயில், அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மேகி வந்து ஆல்ரெடியே வந்து ரெடி பண்ணி ஆயில் விட்டு அந்த பாயில் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சு ஃபேனில் ஆற வச்சிட்டோம். இது வந்து நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் பண்ணும்போது நல்லா பிரிஞ்சு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் வந்து அது தட்டில் ஏதாவது கொட்டி பிரித்து வைங்க. அப்படி வைக்கலை அப்படின்னா 2க்கு 2 ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், குழஞ்ச மாதிரி இருக்கும். ஓரளவு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து கேப்சிகம், அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ், கேரட் இதெல்லாமே வந்து போட்டு எக்கு ஆட் பண்ணி சோயா சாஸ் ஊற்றி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி 3 டைப்பாக வந்து பண்ணியிருந்தோம். அதாவது இதை எப்படி உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னா 5 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி லோக்கல் கடை அந்த மாதிரி ஒவ்வொரு வந்து பிரித்த மாதிரி வந்து 3 டைப்பில் செஞ்சு 3 டைப் வந்து சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.